அவசர அவசரமா அது செய்யறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இந்த நேரத்துல 2 மாசத்துல கண்டிப்பாக இது முடிக்க முடியுங்க, டிஜிட்டல் யுகம். ஆனால் இவர்கள் இதுல குழப்பம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த திமுக முக்கியமாக, ஏன்னா நீங்க எலெக்ஷன் கமிஷன், எல்லாரும் எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் வாங்க. எலெக்ஷன் கமிஷன்ல வேலை செய்யக்கூடியது யாருங்க? இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசினுடைய ஊழியர்கள் தானே. அப்ப அவர்கள் யாருக்கு சப்போர்ட்டிவா இன்னைக்கு இருக்காங்க அப்படிங்கிறது களத்துல ஒவ்வொரு நாளும் நாம வீடியோக்களாக பாக்குறோம். என்னுடைய தொகுதியிலேயே நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய ஏரியால நேத்திக்கு வந்துட்டு போயிருக்கிறாங்க. ஆக்சுவலா எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது? 3 முறை ஒரு வீடுக்கு போகணும், அப்படி அந்த வீடு பூட்டி இருந்தா அதுக்கப்புறம் நாம போய் அப்ரோச் பண்ணணும்ட்டு. ஆனால் ஒரு முறை கூட தெருவுக்குள்ள வராம தெருவுல உள்ள முக்கு கடையில நமக்குடைய வாக்காளருக்குடைய அந்த படிவத்தை கொடுத்துட்டு போய் அவர்களை நீங்க வாங்கிக்க சொல்லுங்க அப்படின்னா அந்த கடைக்காரர் நமக்கு தெரிஞ்சவரா இருக்கும்போது, அக்கா உங்களுடைய ஃபார்ம் என்கிட்ட இருக்குக்கா, நீங்க வாங்கிக்கோங்க, கையில யார்ட்டையாவது கொடுத்து விடணுமா? இதுதான் இவர்களுடைய லட்சணமாக இருக்கு. அப்போ இதுல எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு நீங்க பொதுவா சொல்ல முடியாது. திமுக முழுக்க முழுக்க இதுல குழப்பத்தை விளைவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க. இதுதான், ஏன்னா அந்த படிவத்தை நிறைய பேருக்கு ஃபில் பண்ண தெரியல. ஏன்னா அதுல முந்தைய எஸ்ஐஆருடைய டீடைல் கேக்குறாங்க. அப்ப அதை எப்படி யாரு சொல்லணும்? யாரு அந்த ஊழியர்களோ அவர்கள் அந்த வீட்டுக்கு வரும் பொழுது நான் அந்த வீட்டுல இருக்கேனான்னு பார்க்கணும், என் வீட்டுல உள்ள மத்தவங்க யாருன்றத பார்க்கணும். அதற்கு பிறகு அந்த படிவத்தை என் கண் முன்னால ஒண்ணு நான் நிரப்பணும், அவங்க நிரப்பி இல்ல என்கிட்ட இதை நான் கரெக்ட் தான் சைன் வாங்கணும். ஆனால் எங்கேயோ ஏதோ கொடுத்துட்டு போற மாதிரி கடையில கொடுத்துட்டு போறது, இல்ல அவர்களுடைய கட்சி ஆள்கள்டே கொடுத்துட்டு போறது, இது எந்த விதத்துல நியாயமாக இருக்கும்? குழப்பத்தை முழுக்க முழுக்க விளைவிக்கிறது திமுக தான். இல்ல ஆமாங்க, இப்ப நீங்க எதுவுமே அப்டேட் பண்ணல, அப்ப எப்படி எடுத்துக்க முடியும்? அதை நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப அதை செய்ய வேண்டியது யாரு? நீங்க அப்டேட்டே பண்ணலீங்க சார், அப்ப எப்படி எடுத்துப்பாங்க? அதுதான் சார், நான் இந்த இடத்துலதான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு இன்னைக்கு வேணும் பிஜேபி கவர்மெண்ட் வந்த உடனே. ஆமாங்க சார். சரி, அது நீங்க இருக்கலாம். ஆனால் இப்ப எங்களுடைய தொகுதியிலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தர் வீடு, இப்ப என் வீட்டுல டெனன்ட் இருக்காங்க. 4 வருஷத்துக்கு முந்தி அவர் என் வீட்டுல ஓட்டர் ஐடி வாங்கினாரு. இன்னைக்கு அவர் கடலூருக்கு வந்திருக்கிறாரு. ஆக்சுவலா கடலூருக்கு அவர் மொத்தமா வீடோடய இங்க வந்துட்டாங்க. அப்ப அவருக்கு இப்ப புதுசா குடி வரவங்களுக்கு ஓட்டர் ஐடி வேணுமா வேணாவா? அப்ப ஏற்கனவே இருந்தவங்களுடைய நேம் அங்க இருந்து நீக்கப்படணுமா வேண்டாமா? அப்ப இதெல்லாம் எப்படி செய்வீங்க? அப்ப இங்க அவர் புதுசா ஒண்ணு வாங்குவாரு, அங்க அவருக்கு ஒண்ணு இருக்கும். அப்ப அங்க அவருடைய ஓட்டு மைனஸ் ஆகும். ஆனால் புதுதாக வர வேண்டியவங்களுக்கு அங்க வராது. அப்ப நம்ம மொத்த பர்சன்டேஜ் இன்னைக்கு எவ்வளவு ஓட்டு விழுந்ததுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல 100 வாக்காளர்கள், ஆனா அந்த 100 வாக்காளர்கள்ல 70% தான் விழுந்தது. அதுல என் வீட்டுல இருந்தவங்க 5 பேரோடதும் மைனஸ் ஆகுது இல்ல, இன்னொரு 5 பேர் உள்ள வர முடியாம போகுது இல்ல, அப்ப 10 பேருடைய ஓட்டு அங்க இல்லாம போகுது இல்ல. அப்ப இதை எப்படி நீங்க சரி பண்ணுவீங்க? 10 வருஷத்துக்கு ஒருக்க 15 வருஷத்துக்கு ஒருக்க சரி பண்ணாதானே பண்ண முடியும். இது ஏதோ பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வந்த பூச்சாண்டி மாதிரி பேசுறாங்களே. அதே படிவத்துல அதற்கு முன்னாடி எப்ப எடுத்தோம், அதுல என்ன நீங்க கொடுத்திருக்கீங்கன்னு டீடைல் கேட்டிருக்காங்கல்ல. அப்போ அதை ஃபில்அப் பண்ணி கொடுக்க வேண்டியது அரசு ஊழியர்களுடைய கடமை. என்னுடைய ஓட்டு அங்க இல்லாம போச்சுன்னா அதற்கு காரணம் அவங்கதான். ஏங்க அவங்க போட்டியிட்டா தானங்க நான் மார்க்கே கொடுக்க முடியும். அதுதான் சொல்றேன் நானு. ஏன்னா அவங்க முக்கியமா என்னெல்லாம் செய்யறோம்னு சொன்னாங்களோ எதுவுமே செய்யல, எதெல்லாம் நாங்க செய்வோம்னு சொன்னாங்களோ அதையும் செய்யல. அதுதான் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கேஸ் விலையை குறைப்போம்னு சொல்லல, ஆனா குறைச்சாங்க. பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம்னு சொல்லல, ஆனா செஞ்சாங்க. மகளிருக்கு அந்த ஸ்ட்ரீட் வெண்டாஸுக்கு லோன் கொடுப்போம்னு அவங்க எந்த இடத்துலயும் சொல்லல, அதை செஞ்சாங்க. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சு? பால் விலையை உயர்த்த மாட்டோம், சொத்து வரியை உயர்த்த மாட்டோம், மின் கட்டணம் மாசம் மாசம் எடுக்கிறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணுவோம், அரசு அந்த ஆசிரியர் பள்ளிகளுடைய அந்த பணியாளர்களுடைய நியமனத்தை நாங்க உறுதி பண்ணுவோம், அதுல இருக்கக்கூடிய சேலரி வேரியேஷனை சரி பண்ணுவோம், போக்குவரத்து துறையில இருக்கக்கூடிய நஷ்டத்தை சரி பண்ணுவோம். இது ஏதாவது ஒண்ணு அவங்க செஞ்சிருக்காங்களான்னு நீங்க சொல்லுங்க, நான் கை கூப்பி உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். 0.